வணக்கம் நிகிதா. சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக பெரியசாமி என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் மீது பதிப்பக மோசடி, போலி சான்று மூலம் பணியில் சேர்ந்து பல்வேறு புகார்கள் உள்ள நிலையில் இவரை பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தராக முன்னாள் துணைவேந்தர் நியமித்து சென்றார். அப்பொழுது பட்டியலின ஆராய்ச்சி மாணவர்கள், மாணவிகள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்களை அவமதித்து வகுப்பு ரீதியாக மிரட்டியதாக பலரும் புகார் அளித்தனர். இந்த புகார்கள் தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் அமைத்த விசாரணை குழு புகார் அளித்தவர்களை நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தினர். புகார் அளித்த அனைவரும் நேரில் ஆஜராகி சாட்சியங்கள் அளித்து பேராசிரியர் பெரியசாமிக்கு எதிரான ஆவணங்களை தாக்கல் செய்தனர். அதே நேரத்தில் பேராசிரியர் பெரியசாமி விசாரணை குழு முன்பாக ஆஜராகாமல் மருத்துவ விடுப்பில் இருந்தார். அவர் மீது கொண்ட குற்றச்சாட்டை விசாரிக்க IAS அதிகாரிகள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. விசாரணை முழுமையாக நிறைவடைந்த நிலையில் அவர் மீது எழுந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் அனுமதியின்றி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல சேலத்தை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். தொடர் குற்றச்சாட்டுகளை அடுத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர் பெரியசாமி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.